ஏனென்றால் நாளை ஃபரான் பேலாவின் திருமணத்திற்காக நான் அவளை கடத்தப் போகிறேன். தங்களுக்கு மூளை குழம்பி விட்டதா? மரணத்தை தேடி செல்கிறீர்கள். தங்களை அவர்கள் கொன்றுவிட்டால் பிறகு நான் பிறகு பிறகு என்னை எப்பொழுதுமே மன்னிக்க முடியாமல் போய்விடும். இந்த விஷயத்தில் தாங்கள் என்னால் தான் போராடுகிறீர்கள். இல்லை அனார்கலி, காதல் தான் என்னை எவ்வாறு போராட வைத்துக் கொண்டிருக்கிறது. உன்னை எடுத்துக்கொள். காதலுக்காக நீ எவ்வளவு பெரிய முடிவெடுத்திருக்கிறாய். இப்பொழுது நான் அதைத்தான் செய்ய போகிறேன். ஆபத்தோடு விளையாடப் போகிறேன். அதோடு யாருடைய உயிரும் காதலை விட விலை உயர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? நான் ஒரு சாதாரண சிப்பாய். ஆனால் நீயோ முகலாய சாம்ராஜ்யத்தின் ஒரு ஆளாக ஆகப் போகிறாய். என் மரணத்தை பற்றி நீ ஏன் கவலை கொள்கிறாய்? என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இது என்னவென்று எனக்கே புரியவில்லை. ஆனால் தங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்னால் அந்த ஆதிவாசிகளிடமிருந்து தப்பித்து விட்டீர்கள். ஆனால் ஷெகன்ஷா தங்களை விடமாட்டார். அதுவும் எனக்கு தெரியும். அதனால் தான் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூற வந்தேன். ஒருவேளை இது நம் கடைசி சந்திப்பாக கூட இருக்கலாம். நான் உன்னிடம் ஒன்றை கூற வேண்டும். என்னை பற்றிய விஷயம் அது. என்ன? இதுவரை உனக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆனால் நீ நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னிடம் கூறாவிட்டால் பிறகு எப்பொழுதும் அதை உன்னிடம் கூற முடியாமல் போய்விடும். கூறுங்கள். நான் உன்னிடம் என்ன கூற வருகிறேன் என்றால், நான் ஒரு நிச்சயமாக அவர்கள் முகலாய சிப்பாயாக இருக்க வேண்டும். தாங்கள் சென்று விடுங்கள். தாங்கள் இங்கு இருப்பது தெரிந்தால் அவர்களை தங்களை ஏதேனும் செய்துவிடக் கூடாதல்லவா? நான் தங்களை பிறகு சந்திக்கிறேன். பிறகு அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் தங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தாங்கள் நிச்சயம் என்னிடம் வருவீர்கள். ஏனென்றால் தங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் வருவீர்கள் குதுப். தங்கள் மனதில் அதை சுமந்து கொண்டு இந்த உலகத்தை விட்டு சென்று விட முடியாது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. தாங்கள் மீண்டும் என்னை சந்திப்பீர்கள். அதுவும் சரியான நேரத்தில். நம்முடைய இந்த சந்திப்பு முழுமையடைய தாங்கள் நிச்சயம் வருவீர்கள். தாங்கள் இப்போது செல்லுங்கள். எனக்கு தாங்கள் யாரென்று தெரியாது. ஒருவேளை இது நமது கடைசி சந்திப்பாக இருந்தாலும் சரி, இந்த சந்திப்பை என்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. இந்த உலகத்திற்கு நான் ஒன்றை கூற விரும்புகிறேன். நாளை ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்காக
என் உயிரை பணயம் வைக்கப் போகிறேன். ஆனால் நிச்சயம் உனக்காக திரும்ப வருவேன். ஆனால் ஏன் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது? இது நமது கடைசி சந்திப்பல்ல என்று. நான் என் கண்களை மூடுவதற்கு முன்பு நான் முதலும் கடைசியுமாக பார்க்கும் நபர் நீதான். என்னுடைய மனது என்ன கூறுகிறதென்றால், நாம் இருவரின் கதை ஒரு தொடர்கதையாக இருக்கும். இந்த உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக. நான் போகிறேன் அனார்கலி. போகிறேன் என்றல்ல, போய் வருகிறேன் என்று கூறுங்கள். தங்கள் வரவை எதிர்பார்த்து காத்திருப்பேன் குதுப். யா மௌலா, இவரது உயிரை நீதான் காப்பாற்ற வேண்டும். ஒரு காதலர்களை சேர்த்து வைப்பதற்காக இவரது உயிரை பணயம் வைத்து போராடுகிறார். ராஜா கம்பாரிடமிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது ஷகன்ஷா. தங்களுக்கும் பேலாவிற்கும் திருமணமாகும் நாளை குறித்து விட்டார்களாம். திருமணமாகும் இடத்தையும் முடிவு செய்து விட்டார்களாம். திருமணம் சாம்ராஜ்யத்தின் வேறொரு இடத்தில் நடக்குமாம், தேவி துவாராவில். அனைத்தும் சரியாகிவிடும் ஷகன்ஷா. தாங்கள் கூறியது சரிதான். வணக்கம் ஷேன்ஷா. சடங்குகள் ஏற்பாடாகிவிட்டன. அனைவரும் புறப்பட தயாராக இருக்கிறார்கள். ஷேன்ஷா, அனைத்தும் தயாராக உள்ளது. தெரியும். அனைவரையும் தயாராக சொல்லுங்கள். ஆனால் எனக்கு ஒன்றுதான் கவலையாக உள்ளது. சலைமிற்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் அவன் உங்களை தடுத்து நிறுத்த கண்டிப்பாக வந்து விடுவான். எனக்கு அதுவும் தெரியும் ஜோதா பேகம். ஆனால் நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். இம்முறை நான் அவனுக்கு சிறு காயம் கூட ஏற்பட விட மாட்டேன். ஒரு தந்தையாக என் மகனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன். அதே போல் ஷெஹன்ஷா என்ற முறையில் நான் அளித்த வார்த்தையை நான் நிச்சயம் காப்பாற்றவும் செய்வேன். ஜோதா பேகம், கம்பாரின் சாம்ராஜ்யத்தில் இந்த திருமணம் நிச்சயம் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த விஷயத்தில் என் முடிவில் இனி எந்த மாற்றமும் இல்லை. மனிதன் சில நேரங்களில் கௌரவத்தோடு இருக்க, சில நேரங்களில் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். நான் ஷேக்கு பாபாவை சமாளித்துக் கொள்கிறேன். இந்த நிக்காஹ் என்று நடந்தே தீரும். நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியாக வேண்டும். எனக்கு உங்கள் இக்கட்டான சூழ்நிலை புரிகின்றது ஷேன்ஷா. அதை எதிர்கொள்ள கடவுள் உங்களுக்கு தைரியத்தை அளிக்க வேண்டும். நீங்கள் என்னோடு இருப்பதுதான் எனக்கு மிகப்பெரிய பலம். ஒரு வழியாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைத்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் நம் குழந்தை இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டும். அவன் ஷெஹன்ஷாவாக வேண்டும். ஜோதா பேகம், நான் எதிர்பார்ப்பது அவன் இது போன்ற சிறு விஷயங்களுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்க கூடாது. நீங்கள் சரியாக கூறுகிறீர்கள். இந்த பிரச்சனை இதோடு முடிந்துவிட்டால் நன்றாக இருக்கும். எனக்கு விடை கொடுங்கள் ஷேன்ஷா. வருகிறேன். வணக்கம். உங்களை வரவேற்கிறேன்.
எனது வருங்கால மருமகளுக்காக நான் சீர்வரிசை கொண்டு வந்திருக்கிறேன். சரி, வாருங்கள். வாருங்கள். ராஜகுமாரி பேலா, நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. ஆனால் இந்த வண்ணம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். பார்த்தீர்களா? இந்த வண்ணம் நன்றாக இருக்கிறது. உங்களோடு ஏற்பட்ட இந்த சம்பந்தம் எங்கள் பரம்பரைக்கு பெரிய கௌரவம். நிச்சயமாக எனக்கும் மகிழ்ச்சிதான். தங்களுக்கு இந்த திருமணத்தில் மகிழ்ச்சி தானே ராஜகுமாரி பேலா? நிச்சயமாக இதில் இவளுக்கு மிகவும் மகிழ்ச்சிதான், இல்லையா பேலா? அனைவரும் வந்து விருந்து சாப்பிடுங்கள். செல்லலாம். சரி, நான் பேலாவோடு சிறிது நேரம் தனியாக பேச வேண்டும். அது என்னவென்றால், இவருக்கு மாளிகையின் சட்டதிட்டங்கள், பாரம்பரியத்தை இவருக்கு புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் இவருக்கு அங்கு எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது. சரி, அவ்வாறே ஆகட்டும். வாருங்கள் பேலா. வா. பேலா, இந்த திருமணத்தில் முழு சம்மதம் என்று நீயாகத்தானே கூறினாய். பிறகு ஏன் இப்படி கவலையாக இருக்கிறாய்? பிறகு எதற்காக உன் கண்களில் கண்ணீர்? எனக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது, உன்னுடைய இந்த வருத்தம் உன் வீட்டை விட்டு செல்லும் வருத்தம் அல்ல, வேறு ஏதோ இருக்கிறது. என்னிடம் கூறு பேலா, எதற்காக நீ இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய்? ராஜமாதா அவர்களே, தங்களால் தான் என்னை காப்பாற்ற முடியும். நான் ஷெஹன்ஷாவின் வேகமாக விரும்பவில்லை. என்ன? உனக்கு இதில் விருப்பமில்லை என்றால் பிறகு ஏன் திருமணத்திற்கு சம்மதம் கூறினாய்? ஷெஹன்ஷாவை சுயமாக உன்னிடம் கேட்ட பொழுது அவரிடம் எதற்காக சம்மதம் என்று கூறினாய்? என்னை எப்படி சொல்ல வைத்து விட்டார்கள். நான் இதற்கு சம்மதிக்க மாட்டேன். நான் ஃபரானை தான் திருமணம் செய்து கொள்வேன். இன்னொருவரை என்னால் யோசித்து கூட பார்க்க இயலாது. வாயை மூடு. உனக்கு யாருடன் திருமணம் நடக்க வேண்டும் என்ற முடிவை நான் எடுப்பேன், நீ அல்ல. உனது திருமணம் ஷெஹன்ஷா அக்பருடனே நடக்கும். இவ்விஷயத்தை நீ மறுக்கவே முடியாது. ஆனால் தந்தையே, நான் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஷெஹன்ஷா அக்பர் உன் விருப்பம் கேட்க வருவார். நீ அவரை விரும்பவில்லை என்று கூறிவிட்டால் நான் அந்த முகலாய சிப்பாயை கொன்று விடுவேன். இல்லை, அவ்வாறு தாங்கள் செய்யக்கூடாது. தாங்கள் யாரை கூறுகிறீர்களோ அவரையே நான் திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் ஃபரானை ஏதும் செய்து விடாதீர்கள். அப்படி வா வழிக்கு. உனது எதிர்காலத்திற்காகத்தான் நான் இவையெல்லாம் செய்கிறேன். நீ முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகமாக போகிறாய், விசேஷ பேகம். உன்னுடன் சேர்ந்து எங்கள் மதிப்பும் உயர்ந்துவிடும். ஏனென்றால் நான் உனது தந்தையாவேன். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் ராஜமாதா அவர்களே. எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. என்னை காப்பாற்றுங்கள். இல்லை என்றால் நான் இறந்து விடுவேன். பேலாவின் தந்தை நிக்காவிற்கு வற்புறுத்துவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்றால் இது சட்டப்படி தவறாகும்.
ஆதம் கான் ஒரு சிறு வயது பெண்ணை நிக்கா செய்து கொள்ள போகும்போது நான் தான் அவனை தடுத்து நிறுத்தினேன். யாரையும் வற்புறுத்தி நிக்கா செய்து கொள்ளக்கூடாது என்று நான் தான் கூறினேன். எந்த பெண்ணையும் வற்புறுத்தி நிக்கா செய்யக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அப்படி இருக்கும்போது ஆதிவாசி காம்பார் தன் மகளையே வற்புறுத்தி இருக்கிறாரா? நான் அவர்களது சட்டத்தையும் கோட்பாட்டையும் மதிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவர்கள் நம் சட்டத்தையே அவமானப்படுத்துகிறார்களா? இந்த விஷயத்தில் மிகவும் கீழ்த்தனமாக நடந்து கொள்கிறார். ஷெஹன்ஷா, ஏதாவது செய்யுங்கள். இந்த திருமணத்தை விரைவாக தடுத்து நிறுத்துங்கள். ராஜா கம்பார் அவரது சட்டத்திட்டத்தால் என்னை கட்டி போட முயற்சி செய்திருக்கிறார். என் வாக்கை வைத்து என்னை மடக்க முயற்சி செய்தார். ஆனால் ஒன்றை மறந்துவிட்டார். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் இருவரும் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிட்டார். அப்படி என்றால் ஜோதா பேகம், நான் அவருக்கு வாக்கு கொடுத்ததும் உண்மைதான், திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டதும் உண்மைதான். ஆனால் அவரது மகள் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான். நான் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். நான் கூறியபடி நடக்க விரும்புகிறேன். ஆனால் அவரோ நமது சட்டத்திட்டங்களை மதிக்கவே இல்லை. அப்படி என்றால் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஆம், அவர் என்னிடம் பொய் கூறி என்னை ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறார். ஒரு வகையில் எனக்கு துரோகம் செய்திருக்கிறார். அதற்கு அவருக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் ஜோதா பேகம். அப்படி என்றால் இந்த திருமணம் நடக்காதல்லவா? இல்லை ஜோதா பேகம், இந்த நிக்கா நிச்சயம் நடக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். ஷேகு பாபா எங்கே? அனைத்து இடத்திலும் நாங்கள் தேடி பார்த்து விட்டோம். இளவரசர் எங்கும் இல்லை. வணக்கம் ஷெஹன்ஷா. இளவரசர் சலீமை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர் எங்க இருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரை தடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்துவிட்டோம். தங்கள் கட்டளைப்படி இளவரசருக்கு எந்த காயமும் ஏற்படாமல் தடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டோம். ஆனால் அவன் என்னுடைய மகன். நிச்சயம் ஏதோ ஒரு வழி கண்டுபிடித்திருப்பான். அவன் ஏதாவது விபரீதமாக செய்வதற்கு முன்பு நாம் அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு தெரியும், அவன் இந்த நிக்காவை தடுக்க ஏதாவது முயற்சி செய்வான். ஆனால் இந்த நிக்கா நடந்தே ஆக வேண்டும். அண்ணா, சற்று பொறுங்கள் அண்ணா. இப்போதும் வாய்ப்பு இருக்கிறது. தாங்கள் செல்ல வேண்டாம் அண்ணா. யுத்தத்திற்கு செல்லும் வீரனை இவ்வாறு திரும்ப அழைப்பது சரி கிடையாது. ஆனால் இந்த வீரன் தோற்கக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நண்பனுடைய வார்த்தையும் தாங்கள் தட்டி கழிக்க கூடாது. இன்னும் நேரம் இருக்கிறது. ஒருவேளை தங்களது முடிவு ஏதேனும் விபரீதமாக முடிந்துவிட்டால்? நான் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? நான் செல்வதாக முடிவெடுத்து விட்டேன். சரி, அப்படி என்றால் நானும் தங்களோடு வருகிறேனே. என் உயிருக்கு ஆபத்து என்று கூறாதீர்கள். இவ்வளவு பெரிய ஆபத்தான பயணத்திற்கு என் நண்பனை நான் தனியாக விட இயலாதே. குத்துப், இது என்னுடைய தனிப்பட்ட போராட்டம். என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வருவதை நான் விரும்பவில்லை. ஆனால் நீ என்னுடன் வருகிறாய் என்று சொன்ன வார்த்தையே எனக்கு சந்தோஷம். ஆனால் இதில் நான் தனியாகத்தான் போராட வேண்டும். நான் தங்களுக்காக எதுவும் செய்யக்கூடாதா அண்ணா? நீ எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? கூறுங்கள் அண்ணா. நீ சென்று ஃபரனிடம் கூறு, என்னை நதிக்கரையில் வந்து சந்திக்க சொல். நான் வேலாவை அழைத்துக் கொண்டு அங்கு வந்து விடுகிறேன். இன்று அவன் திருமணம் நிச்சயம் நடக்கும்.
ஆம், நிச்சயம் நடக்கும். ஆனால் எனக்கும் பேலாவுக்கும் அல்ல, பரானுக்கும் பேலாவிற்கும்.